வாங்க வணக்கம், எப்படி இருக்கீங்க? எஸ், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அமெரிக்காவில் ஜனநாயகனை பார்க்க தான் வந்திருக்கோம். ஒன் லாஸ்ட் டைம் போலாமா? லெட்ஸ் கோ. ஸோ ஆக்சுவலாக டிக்கெட் வந்து நேற்று நைட்டே வந்து வாங்கியாச்சு. நேற்று தான் இந்த தேட்டரில் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ இன்னொன்று சினிமார்க்குன்னு ஒரு தேட்டர் இருக்குது. ஸோ அங்கே வந்து ஒரு 3-4 ஷோ போட்டிருந்தாங்க. அது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி டிக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே ஆல்மோஸ்ட் ஃபுல்லு. ஸோ இங்கே நேற்று தான் ஓப்பன் பண்ணாங்க. நைட்டே வந்து வாங்கியாச்சு. அப்படியே ஸ்ட்ரைட்டாக உள்ளே போக வேண்டியதான். போகலாம். எங்களுக்கெல்லாம் டிஷர்ட் இல்லையா? நீங்கள் எந்த ஊருங்க? நீங்கள்லாம் எல்லோரும்? ஓகே. ஸோ அவங்க எங்கள் ஊருக்காரங்க. பாண்டிச்சேரி இல்லை, நீங்கள் பாண்டிச்சேரி, அவர் வந்து எங்கள் ஊர். சரிங்க, என்ஜாய் பண்ணுங்கள், பார்ப்போம். ஜனநாயகம் தானே? நைஸ் மீட்டிங். நைஸ் மீட்டிங்க. என்ன எதிர்பார்ப்போட போகிறீங்க? என்ஜாய் பண்ணி பார்க்கணும். டான்ஸ் தான். ஓ ஹாய் ஹாய். ஜனநாயகனா? ஆமாம், இங்கே தான் 14 தான். பார்ப்போங்க. ஷேர். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். பார்ப்போம். லாஸ்ட்டு கோட்டில் பார்த்தோம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறோம். ஆமாம். ஓகேங்க, பார்ப்போம். பை பை. ஓகே. 14. யா, தேங்க்யூ. ஸோ தேட்ரு உள்ளே வந்த உடனே இப்படி தான் இருக்குது. முன்னாடி கவுண்ட்ரு அண்ட் செல்ஃபாக டிக்கெட் வாங்கணும்னா அங்கே கியாஸ்க் வச்சுருக்கிறாங்க. அண்ட் இந்த சைடு வேறு என்ன இருக்குது? ஏற்கனவே நான் உங்களுக்கு இந்த தேட்டர் காமிச்சிருப்பேன். மூவி பூத்து, அப்புறம் குழந்தைங்க ப்ளே ஏரியா, இந்த பக்கம் வந்து மசாஜு, இந்த பக்கம் வந்து பாரு அண்ட் சின்ன சின்ன கடைகள். ஸோ இதுதான் குயிக் தேட்ரு ஓவர்வியூ. நம்ம ஸ்ட்ரைட்டாக உள்ளே போய்டுவோமா? அதுதான் நமக்கு இம்பார்ட்டண்ட்டு இன்றைக்கி. ஜான் இதானே 14 தானே? ஜான் தலை ஃபேனா தளபதி ஃபேனா? தளபதி. 2 பேருமே வா. நல்லா இந்த தேட்டரில் இது கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீனுங்க. 100 சீட்டுக்கு மேலே இருக்கும் ஆக்சுவலாக. சீட்டில் வந்து செட்டில் ஆயாச்சுங்க. இதான் நம்ம சீட்டு. படுத்து தூங்குற மாதிரியான சீட்டு. பட் இவ்வளோ சகல வசதிகளுடன் இருந்தாலும் இப்படி உட்காந்து நம்ம பார்க்க போகிறதில்ல. இப்படி தான் உட்காந்து பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இதை சொல்லவே இல்லைல்ல. ஜனநாயகனின் முதல் நாள் வருகைக்காக காத்திருக்கிற இந்த மக்கள் நாங்கள்லாம் எந்த ஊரில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அமெரிக்காவில் டெக்ஸஸில் சான் ஆண்டனியோவில் இருக்கோம். சான் ஆண்டனியோவில் ரீகல் ஸ்டேடியம் அப்படிங்கிற ஒரு தேட்டரில் தான் இருக்கோம். உட்காந்து ஜனநாயகனின் முதல் நாள் வருகைக்காக காத்து கொண்டிருக்கின்றோம். ஆமாம் தானே ஜி? என்ன பார்ட்டி எதுவும் இல்லையா? படம் தான் பார்ட்டியே. அப்படி போடுங்க. படம் விறுவிறுப்பாக போயிட்டுருக்குங்க. எல்லாம் மாஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. மாஸ் சீனில் ஆட்டம் பாட்டம் மற்ற எமோஷ்னலான சீனில், இன்ட்ரெஸ்டிங்கான சீனில் ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்ருக்குறாங்க. அண்ட் இந்த மாதிரியான படங்கள் இப்போ தளபதி படங்களுக்குள்ளே நம்ம வந்து தேட்டருக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா, நம்ம யூஎஸ் தேட்டரில் உட்காந்துருக்குறோமா இல்லை நம்ம ஊரில் பார்க்குறோமாங்கிற வித்தியாசமே இருக்கிறது இல்லை. எல்லா இடத்துலையும் ஒரே கொண்டாட்டம் தான். எப்படி இருந்தது மூவி? நல்லா இருந்துச்சு. Awesome. Super ma. It was a really good movie. All of it. Super இருந்துச்சு. பிரச்சாரமாக இருந்துச்சு. எல்லா சீட்டையும் வரதா இருக்கு. லாஸ்ட் ஓவராலாக பிடிச்சிருந்தது. ஓவராலாக சூப்பருங்க. தளபதி கச்சேரி. ஆமா, கச்சேரி. Honorable Chief Minister. So அது போடும்போது கொஞ்சம் எமோஷனலாக இருக்கு. லாஸ்ட் மூவி. It was really good. நல்லா இருந்துச்சு படம். சூப்பரா இருந்துச்சு படம். செம்ம. It was nice. சொல்லுங்க, தளபதி கச்சேரி சொல்லு. தளபதி கச்சேரி. சூப்பரா இருந்துச்சு. என்ன பிடிச்சிருந்ததுங்க? தளபதியை மிஸ் பண்ண போறீங்களா? Yes, of course. சூப்பராக இருந்துச்சு. பாப்கார்ன். பாப்கார்ன் இல்லை, தளபதியோட ஆக்டிங். அப்புறம் படமே ஓரளவு நல்லா இருந்துச்சு. என்ன பிடிச்சிருந்தது படத்தில்? தளபதி ஆக்டிங் தான். ஒத்த வார்த்தை தளபதி அப்படி. அதே தான். அங்கே நம்ம கலா இருக்காங்க. கலா சொல்லுங்க. பிளாஸ்டா இப்படியா? விஜயோட டான்ஸ்க்காகவே கண்டிப்பா தேட்டர்ல போறாங்க. தளபதி சிக்னேச்சர் ஸ்டைல் ஒன்று பண்ணிடுறீங்களா?
ரைட்டு லாஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது. தளபதிக்கு பெஸ்ட் ஃபேர்வெலா? பெஸ்ட் ஃபேவரட். நாங்களாம் சின்ன பிள்ளையிலேருந்தே அவரோட மூவி தான் பார்த்து வளர்ந்தோம். எங்கள் வீட்டில் வந்து பெருசாக படத்துக்கு போகிற மாதிரியான விஷயம்லாம் கிடையாது. அம்மா அப்பா 2 பேருமே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் நான் சின்ன வயசுலேருந்தே நிறைய விஜய் படத்தை தேட்டரில் தான் போய் பார்த்துருக்கேன். அதுக்கு வந்து அம்மா அப்பா கூட்டிகிட்டு போகணும்னு இல்லை, அக்கம் பக்கத்தில் யாராவது ஒருத்தவங்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே அழுது சண்டை போட்டு நாங்கள் அவங்க கூட போய் அந்த விஜய் படத்தை போய் பார்த்துடணும். ஸோ அப்படி வளர்ந்தவங்க தான். இன்றைக்கி வந்து அவர் சொல்லியிருக்காரு 30 வருஷமாக என் கூட இருந்த ஃபேன்ஸ்க்காக அடுத்து வர 30 வருஷம் நான் அவங்க கூட இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுபடி அவர் பண்ணிகிட்ருக்காரு. பட் ஆஸ் அ விஜய் ஃபேனாக வந்து எங்களுக்கு இது ஒரு பெரிய அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், அவரோட மூவியாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து நாங்கள் மிஸ் பண்ண போகிறோம். ஒரு இர்ரீப்ளேசபிள் தான் அவர் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் தான் டிஷர்ட் ஓகே வீட்டிலே செஞ்சு போட்டு வந்துருக்காரு பாருங்க. ஸோ நம்ம ஒரு மாதிரி ஈஸியாக கிடைக்காதுங்க. ஸோ இருந்தாலும் அது தனியாக இது தனியாக வாங்கி செஞ்சு போட்டிருக்கீங்க. அவர் கண்ணீர் கடல்ல மிதந்துக்கிட்டு இருக்காரு. இல்லை அப்படி கத்தம் பண்ணிட்டாரா? கண்டிப்பாக பண்ணிட்டாங்க. ஒன்று தந்த சந்தோஷம் நாங்கள் நன்றி சொல்லும் நேரம், எங்கள் மனமே உடந்து நம்மே எங்கள் கனவா சுமக்கும். ஓகே தினம் ஹீரோ தான் அவர். தினம் வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கலாம். கண்டிப்பா. தேங்க்யூங்க. தேங்க்யூ. அந்த ட்ரெயின் சீரிஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச்ங்க. படம் சொல்லிட்டு போயிடுங்க. படம் வந்து சிஎம் ஃபஸ்ட்டு படம், சிஎம்மோட ஃபஸ்ட்டு படம். ஸோ அதனால் ரொம்ப என்ஜாயபுளாக இருந்துச்சு. லைக் அவரை ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு. ஏன்னா இப்போ ஃபுல்லாக வந்துட்டு பிளாக் லைக் கோட் ஷூட்லேயே வராருல. ஸோ வந்துட்டு ஒரு பிரெத் ஆஃப் ஃப்ரெஷ் ஏர் அவரை வந்துட்டு லைக் திருப்பி அதே இதில் பார்க்குறதுக்கு. அண்ட் லவ் த சாங்ஸ். கண்டிப்பாக வந்துட்டு லைக் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும். படம் பயங்கர மாசாக இருந்துச்சு. தளபதியை லாஸ்ட் டைம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். எப்படியும் டெய்லியும் பார்த்துட்ருக்கோம், அது பெரிய சந்தோஷமாக இருக்குது. படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கர மாஸ் சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபும் நல்லா பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா ஃபுல் இது ஃபைட். பட் தளபதிக்கு ஒரு பெரிய பிளாஸ்ட் தான். கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாரா? கண்டிப்பாக. மூவி எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. இவர் சொல்லியா இளைய தளபதி எப்படி இருந்தது படம்? இங்கே பாருங்க. நல்லா இருந்தது படம். என்ன பிடிச்சிருந்தது? பிளாஸ்ட். அதே என்ன சொல்றாங்க? தளபதி பாட்டி அருமையாக இருந்தது. நல்ல விருந்து. ஜான் பிரிட்டோ ரிவ்யூ கேட்டுக்கிட்டீங்களா? ஸோ அவரை வழி அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம பர்சனலாக பேசுவோம். ஓகேவா? ஓகே. டைம் இப்போ 12ங்க, மிட் நைட்டு. இங்கே ஆக்சுவலாக 8:30 மணிக்கு ஆரம்பித்தாங்களா படம். 3.25 மணி நேரம்னு நினைக்கிறேன். ஆமாம், 3.25 மணி நேரம். சொல்லுங்கள் எப்படி இருந்தது? நீதான்டா சொல்லணும் அப்படிங்கிறீங்களா? ரிவ்யூ சொல்லணுமா? ஸ்பெசிஃபிக்காக டீட்டெயில்டாக ரிவ்யூ பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அவரோட லாஸ்ட்டு படம். ஸோ அதனால் வந்து டீட்டெயில்டாக ரிவ்யூலாம் வேண்டாம். 2 வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, தளபதி விஜய் ரசிகர்களுக்கு நீங்களே பார்த்தீங்க, இது ஒரு எமோஷனல் செலிப்ரேஷன். நியூட்ரல் ஆடியன்ஸுக்கு ஒரு அனைத்தும் கலந்த சாலிட் ஆக்ஷன் த்ரில்லர். ஸோ தேட்டரில் போய் பாருங்கள். எப்படி இருந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ எனக்கு சிக்னல் போட்டாங்க, நான் கிளம்புறேன். உங்களை அடுத்த வீடியோவில் நான் விரைவில் சந்திக்கிறேன். சண்டே பார்ப்போம் அலாஸ்கா சீரீஸில். ஓகேவா? வெயிட் டு கோ. பாய்.